பல்லு எனக்கு இப்போவே பெருசாக அப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானங்காட்டி அப்படியே அந்த முகத்து சதையெல்லாம் இறங்கல, மேல் உதடும் கொஞ்சம் இறங்கி பல்ல மூடிட்டு இருக்குது. இல்லாட்டி அப்பெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கும். போய் சிவகுமார் அண்ணா கிட்ட தான் அப்பாக்கிட்ட தான் போய், அண்ணா பல்லு ரொம்ப பெருசாக இருக்குண்ணா, என்னென்ன பண்ணுறது அப்படின்னா, இது கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிலே இதெல்லாம் யோசிச்சுட்டு வர வேண்டாமா, இங்கே வந்து சொன்னேன். அதே பல்லு தானே கோயம்புத்தூர் இருக்கும்போது இருந்த அளவுக்கு தான் பல்லு இங்கேயும் இருக்குது. அண்ணா இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, மந்த வழியில் ஒரு டாக்டர் பேர் சொல்லி அங்கே போய் கொஞ்சம் பல்ல ஃபைல் பண்ணி ராவிடுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பல்ல சின்னது பண்ணி நடித்து கிட்டத்தட்ட ஒரு 250 படம் நடித்ததுக்கப்புறம் கார்த்திகிட்ட வந்து மாட்டுனா, நலன் குமாரசாமி சார் இந்த படத்தில் இதில் நான் வில்லனாக நடிச்சுக்கிறேன், வாத்தியார் படத்தில் வில்லனாக நடிச்சுக்கிறேன் பாருங்க, ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப் பண்ணலாம் சார், என்ன சார் பண்ணலாம், பல்லு வச்சுட்டா சார், இதுக்கு மேலே ஒரு பெரிய பல்ல எப்படி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டேன். இல்லை சார் அது பண்ணிடலான்னு சொல்லி அப்படி ஒரு பல்ல வச்சுட்டு நடிச்சுக்கிறேன். அப்பா வந்து பல்ல சின்னது பண்ணி விட்டார், மகன் வந்து பல்ல பெருசு பண்ணி விட்டார். என்ன பண்ணுறது?